திருவள்ளூர் மாவட்டத்தில் 67 ஆரம்ப சுகாதார மையங்கள் இருக்கின்றன. இந்த மாவட்டத்தில் 11 அரசு பொது மருத்துவமனைகள் உள்ளன. அப்படி இருந்தும் ஏன் போலி மருத்துவர்கள் வசம் போகிறார்கள் கிராம மக்கள்? காரணங்களை தற்போது அறியலாம். பொன்னேரி அரசு மருத்துவமனையில் எப்போதும் நோயாளிகள் கூட்டம் வந்தபடிதான் இருக்கிறது. ஆனால் வெளிநோயாளிகள் வந்து சிகிச்சை பெற்று செல்லக்கூடிய வகையில் போதிய மருத்துவர்கள் இல்லை என்றும் பல மணி நேர காத்திருப்பும் மாதக்கணக்கில் இழுத்தடிக்கப்படுவதும் நோயாளிகளை போலி டாக்டர்கள் வசம் போகச் செய்து விடுகிறது என்கிறார்கள் இந்த பகுதி சமூக செயற்பாட்டாளர்கள். பொன்னேரி அரசு தாலுகா பொது மருத்துவமனை பார்த்தீங்கன்னா போதுமான மருத்துவர்கள் கிடையாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறது கூட மாதக்கணக்காக வந்து இந்த மருத்துவமனையில் ஆள் கிடையாது. நேரம் தவறி போனோம்னா ஒரு ஓபி சீட்டு கூட வாங்க முடியல. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த நோயால் பாதிக்கப்படக்கூடிய பொதுமக்கள் நோயாளிகள் என்ன பண்ணுறாங்கன்னா இது போன்ற மருத்துவர்கள்கிட்ட ஒரு 50 ரூபாயில் அவங்களுக்கு வந்து வியாதி குணமாகுதுங்கிறதுனால இந்த மாதிரி இடங்களில் வர்றாங்க. பதிவு பெற்ற அரசாங்க பதிவு பெற்ற மருத்துவர்கிட்ட படித்தவங்க, ஒரு எஸ்எல்சி படித்தவங்க, பிஏ படித்தவங்க, ஒரு 10th பாஸ் பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட வந்து உதவியாளராக போய் வேலை செய்கிறாங்க. வேலை செய்யும் போது 1 வருஷம் 2 வருஷத்தில் அவங்களே வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பழக்கத்தில் வர பேஷண்ட்டு வர நோயாளிங்களுக்கு ஊசி போடுறாங்க. டாக்டர் சொல்கிற மருந்து மாத்திரை எடுத்து கொடுக்குறாங்க. டாக்டர் சொல்கிற இன்ஜெக்ஷனை வந்து அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. இப்படி வந்து 1 வருஷம் 2 வருஷம் அவங்க பழகிட்ட போரு அவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு ஒரு கிராமத்திலே இல்லை ஒரு நகரத்திலே வந்து ஒரு ரூம் எடுத்து நான் வந்து ஆர்எம்பி பதிவு பெற்ற அரசு பதிவு பெற்ற மருத்துவர் அப்படின்னு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களே ஒரு டிஸ்பென்சரி வந்து ஒரு மருத்துவமனையை வந்து உருவாக்குறாங்க. கிராமப்புறங்களில் அரசு பதிவு பெற்ற மருத்துவர்கள் சேவையாற்ற வராததும் போலி டாக்டர்களுக்கு களம் அமைத்து கொடுப்பதாக குற்றம் சாட்டும் பொன்னேரி பேரூராட்சி உறுப்பினர்கள் சிலர் இந்த குறையை களைய அரசு தீவிரம் காட்ட வேண்டும் என்கிறார்கள். இங்கே கிராமப்புறங்களில் வந்து தகுதியான மருத்துவர்கள் சேவைன்னாக்கா அரிதாகவே இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்க, கிராமப்புறங்களில் இருக்கிற மக்கள் வந்து இந்த ஆர்எம்பி டாக்டர்ஸை போய் அணுகிறாங்க. ஏன்னா இப்போ எம்பிபிஎஸ் டாக்டர் இல்லாதனால ஆர்எம்பி டாக்டராண்ட போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனால முக்கால்வாசி அவங்களுக்கு க்யூர் ஆகிடுது. சில டிஃபிகல்ட் கேஸ்லாம் வந்து அரசு மருத்துவருக்கு வந்துடுறாங்க. மெயின் கிராமப்புறங்களில் தகுதியான மருத்துவர் இருந்தாக்கா இந்த கிராமப்புறங்களில் இந்த போலி டாக்டர் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்குது. இந்த அரசு டாக்டருங்களாண்ட கிளினிக்கில் 10வது 12வது படிச்சுட்டு தொழில் பண்ணிட்டு வந்து பொன்னேரி இல்லை தமிழ்நாட்டிலே கிராமப்புறத்தங்களில் சின்ன சின்ன டாக்டருங்க இருக்கிறதுனால வந்து இவங்க 50 ரூபா 100 ரூபாய்க்காக அங்கே ஜனங்க போகிறாங்க. ஜனங்க வந்து அங்கே வந்து குறைஞ்ச செலவில் நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்குதுன்ட்டு அங்கே போய் டாக்டருங்கிட்ட சந்திச்சுக்கிறாங்க. அரசு அனுமதி பெற்ற டாக்டருங்க வந்து டவுனில் தான் இருக்கிறாங்களே கண்டு கிராமத்துக்கு போக மாட்டேன்றாங்க. பெரிய நகரங்களை விட சிறிய கிராமங்களில் பதிவு பெற்ற மருத்துவ பழகுனர் என்று கூறி மருத்துவம் பார்ப்பதால் மக்களும் சந்தேகமின்றி அவர்களிடம் சிகிச்சை பெறுவதால் புகார்களும் பெரிய அளவில் வருவதில்லை என்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள். கடுமையான கண்காணிப்பு இருந்தால் மட்டுமே இதுபோன்று மக்களின் உயிரோடு உடல் நலத்தோடு விளையாடும் ஆபத்துகளை தடுக்க முடியும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் எழில்.